மக்களே பேர்சனல் ட்ரைனர் லைஃப்பை பற்றி நான் வீடியோ போடுறேன். காலையில் எழும்பி மக்களே ஒரு 5:30 எழும்பி நேரடியாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு காலை சாப்பாடு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு இருக்கேன். கட்டாயம் ரெடி ஆகணும். நேரத்தில் போனால் தான் மெட்ரோவில் ஆக்களை இடத்த பிடிச்சிட்டு போவேலும், இல்லாட்டி மெட்ரோவில் இருக்கிற நறுக்கள் கசுக்களை நாம் தாங்கிக் கொள்ள மாட்டோம். வந்துட்டே இருக்கா ஆக்கள். கட்டாயம் மெட்ரோவில் போடுறது ஒரு எண்ணத்திலே போகிறது. நிறைய பேர் சொல்கிறாங்க துபாயில் இல்லை ஈஸி ஹப்பி கம் டு துபாய் லைஃப்ண்டு. ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை. காலையில் போகிறது பெரிய பிரச்சனை. அதுக்கு பிறகு மெட்ரோ ஃப்ரீ தான். காலையிலையும் ஈவினிங்லேயும் வெரி ஸ்ட்ரகிள். அது இடைப்பட்ட டைமில் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதெல்லாம் டக்குன்னு சாப்பிடணும், டக்குன்னு கிளைண்ட்டுகளுக்கு போய்ட்டு ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒபேஸ் இருக்கும். அவங்களுக்கு அதே டைமில் போனால் தான் ட்ரைனிங் கொடுக்கலும், இல்லாட்டி பிரச்சனையாகும். கட்டாயம் வாங்க மக்களை பாருங்கள். இந்த சேனலுக்கு மக்களை நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். சப்போர்ட் தாங்க க்ரோ சேனல். கட்டாயம் மக்களை நான் இந்த சாப்பிட்டு இருக்கேன். காலையில் எழும்பி பர்சனல் ட்ரைனர் லைஃப் எப்படி இருக்கி என்ற இது முன்கூட்டியே நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கொமாண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். என்ன பிரச்சனை இருந்தால் ஜிம் ட்ரைனா துபாய் லைஃப் மெட்ரோ எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்க நடந்து பாருங்கள் நண்பர்களே. தக்காண்டு போகணும், இல்லாட்டி மெட்ரோவில் அதிகமான ஆட்கள் வந்து நெரிச்சு கொண்டு விடுறாங்க. எப்படி மெட்ரோவில் அந்த 6 PM to 10, 11 AM to சரியான க்ரௌடாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங்கும் அப்படி தான். 6 to 8, 9 AM வேலை முடிஞ்சும் வேலை. அப்போ டக்காண்டு போயிட்டு நம்ம என்ன செய்யணும், டக்குன்னு எடுக்கணும். அது நான் போயிட்டு இருக்கேன். குயிக்கண்டு பார்ப்போம் என்ன செய்யும். மக்களே பாருங்கள் நண்பர்களே, சொன்னாப்பிலே நிறைய கூட்டங்கள் குவிஞ்சிருக்கி. லைனை பாருங்கள் நம்ம எல்லோரும் ஹபீபி துபாய்னா எல்லா நாட்டுக்காரனும் துபாயில் வந்திருக்கான். அதால் காடும் கரைச்சல் லைனில் தான் நின்று போக வேண்டிய இருக்கு. 5-6 மெட்ரோ தாண்டி ஒரு 1 hour போயிட்டு நண்பர்களே. எப்படி கிளைண்ட்டை சந்திச்சு ட்ரைனிங் கொடுங்க. சம்டைம் கிளைண்ட்டுகள் வர மாட்டாங்க. கூப்பிட்டு டைமுக்கு நம்ம நேரத்தில் போனால் கட்டாயம் அது இயங்க வேண்டி இருக்கும். ட்ரைனிங் கொடுக்கணும். அவர் நல்ல சப்போர்ட்டை கொடுத்தா கட்டாயம் நம்ம ஏன் பண்ணலாம் நண்பர்களை. கிளைண்டில் எவ்வளவு நல்ல தரமாக நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோமோ, குறிப்பிட்ட காலத்தில் ரிசல்ட் எடுத்து கொடுக்குறோமோ, அதால் அவங்களுக்கு நம்ம கட்டாயம் ஒரு முன்னுதாரணம் அவங்க நம்மளை கடவுளாக பார்ப்பாங்க. நம்ம கட்டாயம் ஹெல்ப் பண்ணுறது சாப்பாடு அவங்கள மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு டயட் பிளான் கொடுத்து கட்டாயம் ஒர்க் அவுட் எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறோமோ, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக கதைக்கிறோமோ. ட்ரைனிங் முடிஞ்ச நண்பர்களே சம்டைம் கிளைண்ட்டுகள் வெயிட்டிங்கில் இருந்ததால் ஜஸ்ட் வீடியோ எடுத்து எப்படி இருக்குன்னு பாடியை பார்த்து நானும் சம்டைம் ஒர்க் அவுட் பண்ணுறது நண்பர்களே. ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பாடியை செக் பண்ணுவேன். சம்டைம் கிளைண்ட் இல்லாட்டி என்ன செய்ய நண்பர்களே, இப்படி தான் வீடியோக்கள் செஞ்சு சில இதுகளை பார்த்துட்டு இருக்கிறது நண்பர்களே. நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கொமாண்டில் பண்ணுங்க. கட்டாயம் நான் அப்படியோ போயிட்டு பீச்சுக்கு போவேன். பீச்சுக்கு போயிட்டு அப்படியே போஸ்டிங் இதுகள் செய்து பாடியில் சம் வீடியோஸ்கள் எடுத்து நான் வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும். அதால் சம் வீடியோஸ்கள் எடுப்பேன் நண்பர்களே. இந்த சேனலுக்கு கட்டாயம் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதான் அடுத்தடுத்து எனக்கு இன்னொரு அடுத்த வீடியோஸ்கள் செய்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேட் அமையும் நண்பர்களே. இதான் பர்சனல் ட்ரைனர் லைஃப். ட்ரைனர்னா நண்பர்களே, உங்களுக்கு எப்படி பர்சனல் ட்ரைனர் ஜாப் எடுக்கணும், எப்படி உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் இருந்தால் கேளுங்க நண்பர்களே. ஃப்யூச்சரில் நான் வீடியோ தருவேன். தேங்க்யூ ஸோ மச்.